Hello everyone, இந்த வீடியோவில் மெத்தட்ஸில் வித் பேராமீட்டர் வித்தவுட் பேராமீட்டர் வித் ரிட்டர்ன் வேல்யூ வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ அதே போல் மெத்தட் ஓவர்லோடிங் இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் வாய்டு பிரிண்ட்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ வித்தவுட் பேராமீட்டர். ஒரு மெத்தடை வாய்டுன்னு சொல்லிட்டோன்னா அதில் வந்துட்டு ரிட்டர்ன் வேல்யூ எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அதே போல் ப்ராக்கெட்டில் எந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணலன்னா அது வித்தவுட் பேராமீட்டர்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன அவுட்புட்டில் வரும்? உள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஏக்கு வேல்யூ நம்ம 10 அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 10ங்கிற வேல்யூ தான் அவுட்புட்டாக வரும். ஓகேவா? இப்போ ஒரு டைப் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். வித் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ பார்ப்போம். நான் இப்போ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையும் ஆட் பண்ணியிருக்கேன் பப்ளிக்னு. அதுவும் நம்ம மெத்தடில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இன்ட்டு பின்னு கொடுத்துருக்கேன்ல, அது வந்து பேராமீட்டர். அப்போது ப்ராக்கெட்டில் ஏதாச்சும் வேல்யூ வந்துட்டு ரிசீவ் ஆச்சுன்னா அது வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். இப்போ அந்த பேராமீட்டர் ரிசீவ் பண்ணி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணிட்டேன். ஏக்கு வேல்யூ மேலே பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ பிக்கு வேல்யூ வந்துட்டு நம்ம கால் பண்ணுறப்ப பாஸ் பண்ணணும். அப்போ 20ங்கிறத நான் பாஸ் பண்ணால் அங்கே ரிசீவ் ஆகி அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள். 10 பிரிண்ட் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மெத்தட் ஓவர்லோடிங் பற்றி பார்ப்போம். மெத்தட் ஓவர்லோட்னா என்னென்னா, ஒரே மெத்தட் நேமை திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணுறது. ஆனால் இதில் 3 விஷயம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆர் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட். இது 3த்தில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்தா அந்த மெத்தட் வந்துட்டு ஓவர்லோட் பண்ணி ப்ராப்பராக கம்பைலர் ஒர்க் பண்ணும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன்னா வாய்டு சம். அதில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாருங்கள் 2 தான் இருக்குது, ஏபின்னு. இப்போ கீழே இன்ட்டு சம்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அதில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாருங்கள் ஏபிசி 3 இருக்குது. அப்போ கம்பைலருக்கு 2 வேல்யூ பாஸ் பண்ணால் அந்த மெத்தட்னு புரியும், 3 வேல்யூ பாஸ் பண்ணால் இது செகண்ட் மெத்தட்னு அதுக்கு புரியும். ஓகேவா? ஏற்கனவே வித் பேராமீட்டர் வித்தவுட் ரிட்டர்ன் பார்த்துட்டோம். இப்போ வித் பேராமீட்டர் வித் ரிட்டர்ன் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பண்ண இடத்துக்கு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோன்னா அதுதான் வித் ரிட்டர்ன் டைப்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு சம் மெத்தட் வந்துட்டு வித்தவுட் ரிட்டர்ன் டைப்னால வாய்டுன்னு சொல்லிட்டோம். செகண்ட் சம் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூவை கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதனால் இன்ட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இதுவே நம்ம ஃப்ளோட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் என்ன போடணும்? ரிட்டர்ன் டைப்பு ஃப்ளோட்டுன்னு போடணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெத்தட்குள்ளாரி பிரிண்ட் பண்ணுறேன். அதனால் கால் பண்ணுற இடத்துல வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணால் போதும். இப்போ செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவை கால் பண்ண இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்போ அது ரிட்டர்ன் பண்ணுறதை ரிசீவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வேரியபிள் வேணும். அதனால் சின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ வர ரிசல்ட் வந்துட்டு சியில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டரில் சியை பிரிண்ட் பண்ணோன்னா அவுட்புட்டில் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ 5 ஆட் பண்ணால் 7 வருதா? அடுத்த மெத்தடில் 135 இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 9 கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இப்போ 2 மெத்தடை வச்சு ஓவர்லோட் பண்ணோம். இப்போ அடுத்தது 3வது மெத்தட் ஒன்று எழுதுவோம். அது வந்துட்டு டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை டிஃபர் பண்ணுவோம். இப்போ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை டிஃபர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் இதில் 2 கொடுத்தோம், செகண்ட் இதில் 3 இன்டீஜர் கொடுத்தோம். இப்போ டைப்பே மாற்ற போகிறோம். சேம் நேமில் சம்முன்னே வச்சுக்கிறோம். ஆனால் டைப் வந்துட்டு ஃப்ளோட்டு. ஓகேவா? இதுக்கு வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக 2 ஃப்ளோட் வேல்யூ ரிசீவ் பண்ணோம். இந்த மெத்தடையும் ரிட்டர்ன் டைப்லேயே க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால கால் பண்ணுறப்போ வேல்யூ ரிசீவ் பண்ணுறதுக்கு டின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் அந்த ஃபங்க்ஷனை t.sumன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாஸ் பண்ணுறேன். ஃப்ளோட் வேல்யூக்கு எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்னு கொடுக்கணும். ஓகேவா? பாயிண்டில் கொடுத்துட்டு எஃப்னு கொடுத்தா தான் ஃப்ளோட் வேல்யூ ரிசீவ் ஆகும். இப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். 3த்துக்குமே ப்ராப்பராக அவுட்புட் வருது. 3 ஃபங்க்ஷனுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ இது வரைக்கும் 2 மெத்தட் பார்த்தாச்சு. நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் டிஃபர் பண்ணி பார்த்தாச்சு, டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டை டிஃபர் பண்ணியாச்சு. இப்போது சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்டை டிஃபர் பண்ணுறேன். அதாவது ஒரு மெத்தடில் இன்ட்டு கமா ஃப்ளோட்டு கொடுக்குறேன், இன்னொரு மெத்தடில் ஃப்ளோட்டு கமா இன்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? அதே போல் மெயின் மெத்தடில் வேல்யூ பாஸ் பண்ணுறப்பையும் இன்ட்டு கமா ஃப்ளோட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுறேன் 1,3.0வை. அடுத்த மெத்தடில் 1.0,3. ஓகேவா? இது வந்து ஃப்ளோட் கமா இன்ட்டு கொடுக்குறேன். இது கம்பைலர் கரெக்டாக இது புரிஞ்சுக்கிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், அவுட்புட்டில் 4 மெத்தடுமே கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம கால் பண்ணுறப்போ மெத்தட் எந்த ஆர்டரில் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் வேல்யூவும் பாஸ் பண்ணணுமான்னு. அதாவது ஃபஸ்ட்டு 2 இன்டீஜரு, அடுத்தது 3 இன்டீஜரு, அடுத்து ஒரு இன்ட்டு ஃப்ளோட், அந்த ஆர்டரில் தான் வேல்யூவும் பாஸ் பண்ணால் தான் கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு டவுட் இருக்கலாம். இப்போ நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 இன்டீஜர் மெத்தடை வந்துட்டு கடைசியாக கால் பண்ணியிருக்கேன். அடுத்தது 3 இன்டீஜர் மெத்தடையும் கடைசியாக தூக்கி போட்டேன். இப்போ ஆர்டரே மாறி தான் இருக்குது நம்ம கால் பண்ணுறப்ப. ஆனால் நமக்கு அவுட்புட்டில் பாருங்கள், கரெக்டாக நம்ம எந்த ஆர்டரில் கால் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளோட்டு, அதாவது 3rd மெத்தடு, அது கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு ஒர்க் ஆகுது. அடுத்தது 4th மெத்தட், அதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு ஒர்க் ஆகுது. இப்போ நடுவில் 3வதாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு மெத்தடு. அப்போ நம்ம எந்த ஆர்டரில் மாற்றி கொடுத்தாலும் அது கம்பைலர் கரெக்டாக வந்துட்டு மேட்ச் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஒரு மெத்தட் வந்துட்டு நம்ம கால் பண்ண இடத்துல வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அது என்ன டைப் ரிட்டர்ன் பண்ணுதோ அதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி
அதை பிரிண்ட் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. இப்போ நான் இன்ட்டு சின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இப்போ சியை சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணலான்னா, அந்த சி வேரியபிளே நான் க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளாரே ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன் பாருங்கள், அதே அவுட்புட் தான் வருது. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி தான் அதில் ஃபங்க்ஷனை கால் பண்ணி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ண அவசியம் இல்லை. டேரெக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளாரே டேரெக்டாக கால் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா?